ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையலில் முட்டை போண்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதுக்கான செய்முறை விளக்கத்தையும் அதுக்கான பொருட்களையும் பார்க்கலாம். நான் முட்டை போண்டா செய்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு 3 பல் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2, முட்டை 8 எடுத்துருக்கிறேன். 8 முட்டைக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு சரியாக இருக்கும், அதனால் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அடுத்து பிரெட் க்ரம்ஸு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வாங்க அதுக்கான செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். நான் உருளைக்கிழங்கு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டையை அதுமாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கில் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கினா அவசியம் இல்லை, கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கரண்டியால் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம், கட்டி இல்லாத அளவுக்கு. சின்ன சின்ன கட்டி இருந்தால் நம்ம ஆறுனது கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். அதை இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்ட பிறகு அடுத்து மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சதுனால இப்போ கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா மசாலா ஆறி வந்ததுக்கப்புறம் இது மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்து உருண்டை ஷேப்பில் நம்ம போண்டா ஷேப்பில் நம்ம உருவம் எடுத்துடலாம். அதை இதுமாதிரி உருண்டை ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். அதுமாதிரி எல்லா முட்டையுமே அது மாதிரி நம்ம மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை என்ன செய்யலான்னா, ஒரு முட்டையை உடச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் லைட்டாக உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு போண்டாவாக ஒரு முட்டை அதுக்கு போதுமானது. அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம அதை சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ அதை எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும். இது மாதிரி எல்லா போண்டாவையுமே நம்ம அதில் சேர்த்து வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வருது. சுவையான முட்டை போண்டா தயார். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.